சைத்திர புராணம் 6ஆம் அத்தியாயம். சைத்திர மாத வரங்களின் வர்ணனை. மாண்டவிய முனிவர் அரசர் புண்ணியகீர்த்தியிடம் இவ்வாறு கூறினார். அதன் பிறகு வாசுதேவர் அயோத்தி நகரத்திற்கு அரசரான தசரத மன்னருடைய முதல் மனைவியான தேவி கோசலையின் கர்ப்பத்திற்குள் நுழைந்து அதில் சைத்திர மாதத்தில் சுக்லபக்ஷமான வளர்பிறையில் நவமி திதி நாளில் பவித்திரமான மதிய வேளையில் அபிஜித் லக்னத்தில் அந்த அரச பவனமான மாளிகையில் பகவான் ஸ்ரீராமச்சந்திரர் என்ற திருநாமம் கொண்டு அவதரித்து மனித ரூபத்தில் தோன்றினார். அந்த வேளையில் பூமியில் உள்ள பிராணிகள் அனைத்தும் ஆனந்தம் கொண்டது. துந்துபிகள் முழங்கின. பூமி ஆனந்தமடைந்தது. ஸ்ரீ ராகவனான ராமச்சந்திர மூர்த்தியை காண அயோத்தி நகரத்திற்கு வந்தார்கள். மிகுந்த மகிமை வாய்ந்தவர்களான பிரம்மதேவர், ருத்ரன் மற்றும் சூரியன் முதலான தேவதைகள் பகவான் ஸ்ரீ ராமபிரான் பிறந்த வேளையை உற்சவமாக கொண்டாடி மகிழ்ந்தனர். இது போலவே உற்சவம் நிகழ்ந்து கொண்டிருக்கையில் மிகுந்த ஆனந்தமடைந்த தேவதைகள் நான் ஸ்ரீ ராமரை வணங்கி அனைத்து விதமான ஸ்தோத்திரங்களை செய்து மகிழ்ச்சி அடைந்தனர். ஆனந்தமாகவே தேவதைகள் அனைவரும் ஸ்ரீ ராமரின் இந்த நாளில் நாங்கள் அனைவரும் புண்ணியவான்கள் ஆனோம். ராட்சசர்களிடமிருந்து ஏற்படும் பயத்தில் இருந்து விடுபடலாம். எவரின் காரணமாக தாங்கள் அனைவரும் இந்த பூமியில் அவதாரம் எடுத்தீர்களோ அப்படி தோன்றிய எனக்கு ஆனந்தம் மிகுந்த காலமாகும். இது கிருபாநிதி என்று அழைக்கப்படுபவரே, அதன் காரணமாக நான் இந்த வேளையில் குறித்த புண்ணியங்களை அனுகிரகமாக ஏற்க வேண்டும். முதன்மையானது பொழுதில் எப்பொழுதும் புனிதமானது, பவித்திரம். இதன் காரணமாக நான் குறித்த இந்த வேளை குறித்த புண்ணியங்களை அனுகிரகிக்க ஏற்க வேண்டும். முதன்மையானது பொழுதில் எப்பொழுதும் புண்ணியமானது, பவித்திரமானது, முதன்மையானது ஆகிறது என்று கூறப்படுகிறது. அதுபோலவே நாமும் கூட இந்த பவித்திரமான வேளையில் அடியேனுக்கு அனைத்து வரங்களையும் தந்தருளுமாறு பிரார்த்திக்கிறேன் என்று வேண்டிக் கொண்டார். ராகவனான பகவான் ஸ்ரீ ராமபிரான் இந்த சுபமான உரையாடலை கேட்டு மிகுந்த ஆனந்தம் அடைந்தார். தேவதைகளிடம் தாம் அழகாக கூறினீர்கள். தாம் உரையாடியது 3 லோகங்களுக்கும் நன்மையே செய்ய வல்லது. அடியேன் தங்களிடம் பிரார்த்தனை செய்தபடி இந்த மகத்துவமான ஆனந்த வேளையில் நான் கூற வருவதை கேளுங்கள். மாதங்கள் அனைத்திலுமே இந்த சித்திரை மாதமானது மிகுந்த புண்ணியமானது. வைகாசி மாதமான வைசாக மாதமானது மற்றும் கார்த்திகை மாதமும் முதன்மையானதாக கருதப்படுகிறது. கார்த்திகை மாதமானது மகத்துவமானதாகும். கார்த்திகை மாதத்தை போலவே மாக மாதம் என்றழைக்கப்படும் மாசி மாதம் ஆனதையும் அந்த மாதத்தை விடவும் புனிதமாக கருதப்படும் மாதம் சைத்திர மாதம் என்றழைக்கப்படும் சித்திரை மாதமாகும். சைத்திர மாதத்தில் செய்யப்படும் பணிகள், கொடுக்கப்பட்ட தானம், செய்யப்பட்ட ஹோமம் மற்றும் நீராடல், செய்யப்பட்ட சாதனைகள் அனைத்தும் கூட செய்யப்பட்டவருக்கு கோடிக்கணக்கான பலன்களை தருகின்றன. அதனினும் அயோத்தி நகரத்தில் செய்யப்பட்டவை அனைத்தும் மிகுந்த விசேஷ புண்ணிய பலன்களை தரக்கூடியவை. சோமயாகம் செய்வதால் கிடைக்கும் புண்ணியம் சைத்திர மாதத்தில் அதிகாலை பொழுதில் நீராடினால் மட்டுமே கிடைக்கப்பெறும். அனைத்து தேவதைகளே சூரிய கிரகண நேரத்தில் குருக்ஷேத்திர பகுதியில் நீராடி தானம் செய்வதால் இத்தகைய புண்ணிய பலன் கிட்டுமோ அத்தகைய புண்ணிய பலன் மது மாசமான சைத்திர மாதம் என்றழைக்கப்படும் சித்திரை மாதத்தில் அயோத்தி நகரத்தில் செய்த நீராடல் மற்றும் தானத்திற்கு கிடைக்கப்பெறும். சரையு நதியில் உள்ள தீர்த்தத்திற்கு மிகவும் புனிதமான பகவான் ஸ்ரீ ராமரின் பெயரால் அழைக்கப்படும். உலக மக்கள் அனைவரையும் பாதித்த ராவண கும்பகர்ணர்களை அழித்ததில், வதம் செய்ததில், அடியேனுக்கு உண்டான பாவங்களை போக்க மற்றும் சுபங்களை பெற இந்த சரையு நதிக்கரையில் யாகம் செய்யலாம். யாகம் எங்கு பூர்த்தி செய்யப்படுகிறதோ அயோத்தி நகரத்தில் சைத்திர மாதத்தில் அயோத்தியில் உள்ள ராம தீர்த்தத்தில் நீராடிய மனிதர்கள் மோட்ச பாக்கியம், அதாவது முக்தி கிடைக்கப் பெறுவர். சுகம் வேண்டும் என்று கோரிக்கை வைப்பவர்கள் மாசி மாதமான மாக மாதத்தில்
மாதத்தில் பிரயாகையில் எவ்வாறு நீராடி மகிழ்வார்களோ, கார்த்திகை மாதத்தில் எவ்வாறு 5 கங்கை தீர்த்தங்களில் நீராடி மகிழ்வார்களோ, பகவானான மாதவனுக்கு மிகவும் பிரியமான வைசாக மாதமான வைகாசி மாதத்தில் துவாரகையில் உள்ள யமுனை நதியில் எவ்வாறு நீராடி மகிழ்வார்களோ, அதுபோலவே ஸ்ரீராம தீர்த்தத்தில் சைத்திர மாதத்தில் நீராட வேண்டும் என்ற எண்ணம் கொள்ள வேண்டும். சைத்திர மாதம் பக்தர்கள், தேவேந்திரன் உள்ளிட்ட அனைத்து தேவதைகள் என்னுடைய ஆணையின்படி உள்ளே உள்ள நீர்நிலைகளில் புண்ணியம் கிடைக்கப் பெறுவர். பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவானவர் இது போலவே இந்திராதி தேவதைகளிடம் கூறி அனைவரையும் வணங்கச் செய்தார். சிவபெருமான் நந்தி வாகனத்தில் ஏறி தனது இடமான கைலாய மலைக்கு சென்றார். மீதமுள்ள தேவதைகள் அனைவரும் அவரவர்களின் இருப்பிடங்களுக்கு சென்றார்கள். 6ஆம் அத்தியாயம் நிறைவடைந்தது.